கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ, யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய பலத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், அவர் சோர்ந்தே போக மாட்டார். அவர் ஒருபோதும் இளைப்படையாத தேவன். அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் சோர்ந்து போக விட மாட்டார். அவர் தன்னுடைய பலத்தை நமக்கு தந்து நம்மை பலத்தால் இடைக்கட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 29:11 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலத்தை தருகிறார். ஆமாம், அவருடைய பலத்தை நமக்கு அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருடைய பலன் நம்மளுக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சகாயமாய் நடக்கக்கூடியதாக இருக்கும். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், அவருடைய பலன் நம்மளுக்கு தரும்போது நாம் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பலனை பெற்று நம்ம பலத்தவர்களாக இருக்க முடியும். அதனால் ஒரு மதிலை கூட நம்மளால் தாண்ட முடியும். ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகக்கூடிய பலனும் அவரால் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எரேமியா 31:25 எடுத்துட்டோன்னா, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளுக்கு பலத்தை தராரு, சத்துவத்தை தராரு. அது மட்டும் இல்லை, ஆத்துமாவையும் அவர் பலப்படுத்தி ஆத்துமாவையும் சத்துவத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, சம்பூர்ணமாய் நம்ம நிரப்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்போ பலத்தையும் வல்லமையும் தருகிறார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆத்துமாவை பலப்படுத்துவேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் சோர்வடைந்த எல்லாரையும் என்ன செய்கிறார், அவர் பலப்படுத்தி நிலை நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்களாய் இருப்போம். அவருடைய பலத்தை பெற்றவர்களாய் நாம் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாய் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம அவருடைய பலத்தை பெறணும்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம எப்போ இருப்போம்னா, அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, அவருடைய நியமங்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியைப் போல பாதுகாத்து அவருடைய பலத்தால் நம்மை இடைக்கட்டி நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் நிலை நிற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.